வணக்கம், நான் ஜஸ்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காரில் டிரைவிங் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ரூட்டில் அதிகமாக வண்டிகள் வராது. நான் கரெக்டாக இப்போது ஆனமலையிலேருந்து சேத்துமடைங்கிற ரூட்டில் போயிட்டுருக்கேன். இங்கே வெறும் மரங்கள் அதிகமாக இருக்கும், வண்டிகள் ரொம்ப கம்மி. அதனால் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கேன். நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்தா லோக்கல் பிராண்டு பேர் போட்டு ஏதேதோ மெத்தையெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. என்னடா இது, நல்ல கம்பெனி பேர்லாம் போட்டு ஒவ்வொரு லெட்டரை மட்டும் மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒரு பெட்டு போயிட்டு இருந்தது இப்போ என் கண்ணு முன்னாடி. அந்த பெட்டு பேர் கோத்ரேஜாம். கோத்ரேஜுங்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனி, அசால்ட்டாக அந்த பேர் போட்டு பொள்ளாச்சியில் விற்றுட்ருக்காங்க, ரோடாக விற்றுட்ருக்காங்க. அப்போது முன்னாடியே நீங்கள் ஒரு சிலர் ஆன்லைன்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த தெர்மோகோலு, இபி ஷீட்டு, பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி அழகழகாக சூப்பரான ஒரு கம்பெனி. அப்போ அந்த கம்பெனியோடைய பேரை வச்சு உடனே வேறு ஒரு லெட்டரை மட்டும் மாற்றி அதையும் விற்றுட்ருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிலர் காசு இருக்குது, சம்பளம் வந்துருச்சுன்னு உடனே போய் ஏதோ ஒரு பெட்டு வாங்கினா போதுன்னு வாங்குறப்போ இந்த மாதிரி தப்புகள்லாம் நடந்துடும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்கள் மிஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஏதோ ஒன்று பேருக்கு பெட்டு வாங்கிடும்னு சொல்லிட்டு, இரும்பு கட்டல் தானே சாதாரண ஒரு பெட்டு வாங்கிடலான்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பெட்டு வாங்கிடுவாங்க. வாங்கி போட்டிங்கன்னா சூடு தாங்க முடியாது. இபி ஷீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன்லாம் பவுச் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்கினீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினீங்கன்னா அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு வச்சுருப்பாங்க. இபி ஷீட்டுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஷீட்டெல்லாம் வச்சு ரொம்ப விலை கம்மி, 250 ரூபா 300 ரூபா அவ்வளோதாங்க அந்த ஷீட்டோட விலை. அதனால தான் அவங்க வந்து இந்த பாலிஸ்டர் துணியை போடுவாங்க. அந்த மரூன் கலர்லலாம் துணி வரும். அந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரே 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி துணியை போட்டு மொத்த செலவே 500 ரூபாயில் முடிச்சிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வரும்போது அதனால தான் அவங்க 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு பெட்டு போடுவாங்க. அப்புறம் இங்கேயும் நிறைய பேர் வந்து கேரளா பார்டருங்க இது பொள்ளாச்சி. அப்படிங்கிறப்போ இங்கேயும் நிறைய மலையாளிஸ் எல்லாம் நிறைய பேர் அந்த கோவிந்தாபுரம் பக்கத்துலலாம் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அவங்க சைடில் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அங்கே அந்த கம்பெனிலேருந்து வர்றதெல்லாம் இந்த மாதிரி புது புது பேரை போட்டு பில்லோ பெட் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சா. என்ன செய்யறதுங்க, பெட்டு மார்க்கெட்டையே ரொம்ப கெடுத்து வச்சுருக்குறாங்க. என்னமோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு லைஃப்பில் ஒவ்வொரு தடவை காயரு, ஃபோமு, ஸ்ப்ரிங்கு, மெமரி ஃபோம் இந்த மாதிரிலாம் கடையில் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி இபி ஷீட் பெட்டெல்லாம் 3000 ரூபாய்க்கு கம்மியாக ஒருத்தர் மெத்தையோடைய விலையை சொல்கிறார். 3 அடி மெத்தை 3000, 4 அடி 4000 அப்படின்னா உள்ளே இருக்கிறது தங்கம் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் தெர்மோகோல், அதை விட கொடுமை. அது அப்படியே வெள்ளை கலரில் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அந்த தெர்மோகோலையும் பெட்டு செஞ்சு தமிழ்நாட்டில் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை விட இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டேங்க. நார்த் இந்தியாவில் இந்த செருப்பு, ரோட்டில் இருக்கிற குப்பை, பாலித்தீன் கவரு, சாக்கு இதெல்லாம் போட்டு பெட்டுக்குள்ளே அமுத்தி பெட்டுன்னு விற்கிறாங்க. அதை நினச்சா ஐயோ என்ன சூரத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலை. அதனால் பெட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிலர் நான் பிராண்டு வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. மற்றவங்க யூஸ் பண்ண பெட்டெல்லாம் கொண்டு வந்து கவர் போட்டு ரோட்டில் விற்றுட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. வீட்டுக்குள்ளே ஒரு பொருளை அலோவ் பண்ணுறீங்கன்னா அது நம்ம தமிழ்நாடெல்லாம் அவ்வளோ சுத்தத்துக்கு பேர் போன ஊருங்க. பட் என்ன நார் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கண்ணு முன்னாடி நடக்கிற இதை பார்க்க முடியல. அதனால தான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நான் மெயினாக வீடியோஸ் பண்ணுறதுக்கு காரணம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். அதே நேரம் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் மினிமம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம்லாம் பேசியிருக்கேங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிற டைமை கொஞ்சம் ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டா வேலை முடிஞ்சது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் கிடையாது. அதனால தான் நம்ம எந்த வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னெலாம் சொல்கிறது இல்லை. நீங்கள் பெட்டை வாங்குறீங்க, பிடிச்சிருந்தா உடனே ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. அதனால தான் நம்ம கம்பெனி இத்தனை வருஷம் நடந்துகிட்ருக்கு. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நான் எந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ரோடுக்கு தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக போனால் ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காது. சூப்பரான ரோடு. இந்த மாதிரி ஊருங்க சேத்துமடை.
யாராவது டூரெல்லாம் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் டாப் ஸ்லிப் இருக்குது, பரம்பிக்குளம் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒரு சிலர்லாம் மேரேஜ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்துடுங்க, ஒரு எட்டு வந்துட்டு பார்த்துட்டு டேம் எல்லாம் நிறைய டேம் இருக்குது சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 நாள் பிளான் போட்டிங்கன்னாலும் ஓகே. பக்கத்துலேயே கொடைக்கானல் இருக்குது, பின்னாடி போனால் கோயம்புத்தூர், ஊட்டி இருக்குது, சூப்பரான ஊர். ஐயோ பெட்டு விட்டுட்டு டூரிஸ்ட் மேட்ருக்கு ஓகே. பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நல்ல ப்ராடக்டாக வாங்குங்க. இண்டோ ஃப்ரெஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால் நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. மற்ற லோக்கல் பிராண்டெல்லாம் பார்த்துடாதீங்க, அதாவது நேம் இல்லாத ப்ராடக்ட்லாம் பார்க்காதீங்க, யோசிக்க கூட செய்யாதீங்க. ஐயோ அதெல்லாம் குப்பைன்னு சொல்லி விட்டுருங்க. மொத்தத்தில் அந்த பெட்டெல்லாம் குப்பை தான், ஒன்றும் பேர் இல்லாமல் வீதியில் ஏதோ வீதியாக வீடு வீடாக வந்து விற்றுட்டு திரிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லுங்கள், வீடியோலாம் ஷேர் பண்ண வேண்டாம், சொல்லுங்கள் போதும். இதெல்லாம் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். தேங்க்யூ.